Dear students, welcome to the session on vector differentiation. இது வந்து 3-dimensional object. இது vector field வந்து representation பண்ணும். ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் கீழே வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து எடுக்கலாம். எடுக்கும்போது இது வந்து ஒரு vector field நமக்கு தரும். இப்போ இந்த vector fieldல ஒரு பாயிண்ட் ஒன்று மூவ் ஆகும்போது ஒரு கர்வை ஒன்று கிரியேட் பண்ணும். இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாயிண்ட் வந்து இந்த வெக்டார் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது ஒரு கர்வ் ஒன்று கிடைக்கும். இப்போ இதனுடைய பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் வந்து வெக்டார் கால்குலஸ். இது வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். Del equal I vector dou by dou x plus j vector dou by dou y plus k vector dou by dou z. I vector, j vector and k vector are the unit vectors along the x, y and z axis respectively. இந்த வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் வச்சுட்டு ஒரு புது கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிரேடியன்ட். ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன், ஸ்கேலார்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். வெக்டார்னா அதுக்கு டைரக்ஷன் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கான கிரேட் ஆஃப் ஃபை எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபையை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த ஃபையை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த ஃபையை ஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே முறையே ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டாரோட மல்டிஃபிகேஷன் ரேட் ஆட் பண்ணிங்கன்னா அதான் வந்து கிரேட் ஆஃப் ஃபை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இது வந்து ஃபை ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட். ஃபை இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட்டில் இருக்குது. அதனுடைய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஜெட் கியூப். இதுக்கு வந்து கிரேட் ஆஃப் ஃபை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஃபையை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2x y z கியூப். அடுத்தது ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஜெட் கியூப். ஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வந்து கான்ஸ்டன்ட், ஜெட் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3z ஸ்கொயர். நான் 3 வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்து வந்து எழுதியிருக்கிறேன். அப்போ இதை வெக்டார் ஃபார்மேட்டுக்கு எழுதும்போது இது ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து எழுதலாம். 2x y z கியூப் I vector x square z cube j vector plus 3x square y z square k vector. இதான் வந்து grade of phi. அடுத்தது divergence. F vector be a continuously differentiable function. F vector இது ஏதோ சம் வெக்டார் ஃபங்க்ஷன் f1 f2 f3 வந்து in terms of x y z ல வந்திருக்கும். இதுக்கான டைவர்ஜென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த f1 x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், f2 y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், f3 z-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கிரேட் ஆஃப் ஃபைனை என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இருக்கும், ஸ்கேலார் ஃபங்க்ஷனை ஒரு வெக்டாராக கன்வெர்ட் பண்ணணும். டைவர்ஜென்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வெக்டார் இருக்கும், வெக்டாரை வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணணும். சிம்பிள். f vector equal x square I vector plus y square j vector plus z square k vector. இப்போ இதை எதாவது கூட கம்பேர் பண்ணலாம். இது வந்து f1 உடைய மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர், f2 உடைய மதிப்பு வந்து y ஸ்கொயர், f3 உடைய மதிப்பு வந்து z ஸ்கொயர். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, 2x வந்து கிடைக்கும். அடுத்தது f2 y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y கிடைக்கும். அடுத்தது f3 z ஸ்கொயர், இதை z-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2z வந்து கிடைக்கும். இதான் வந்து அதுக்கான டைவர்ஜென்ஸ். சரி, இப்போ டைவர்ஜென்ஸ்னா என்ன மீனிங்? டைவர்ஜென்ஸ் என்பது ஒரு வெக்டார் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த வேல்யூஸ்லாம் ஒன்று உள்நோக்கி, டைவர்ஜென்ஸுடைய வேல்யூ நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸ்லாம் அந்த பாயிண்ட்டை சுற்றி உள்நோக்கி வர ஆரம்பிக்கும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை விட்டு வெளிநோக்கி போக ஆரம்பிக்கும். ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் செக்மெண்ட்டாக வந்து அந்த பாயிண்ட்டை சுற்றி வந்து ஃப்ளோ வந்து கிடைக்கும். நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்து டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூகுளில் விக்கிபீடியாவில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஓப்பன் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்து படிங்க. இப்போ ஒரு ரூம் வந்து இருக்குது, ரூமில் ஏர் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். ஏர் மாலிகுல்ஸ்லாம் என்ன ரேண்டமாக அங்கேயும் இங்கேயும் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ ரூமை விட்டு அந்த மாலிகுல்ஸ்லாம் வெளியே போக ஆரம்பிக்குமா? கரெக்டாக அந்த ஏர் வந்து ஃப்ரீயாக ஒரு பாயிண்ட்லேருந்து வெளியே வந்து போக ஆரம்பிக்கும். இது வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இதே வந்து இப்போ நீங்கள் ஏசி ரூமுக்குள்ளே இருக்கீங்க, அப்போ ஏர் வந்து என்ன கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு உள்நோக்கி வர ஆரம்பிக்கும், டைவர்ஜென்ஸ். அப்போ ஒரு புள்ளியில் டைவர்ஜென்ஸ் வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணுதுன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய வெக்டார் ஃபீல்டு உள்நோக்கி வருதா அல்லது வெளிநோக்கி போகுதா அப்படின்றத வந்து இது மெஷர் பண்ணும். டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா இதை பற்றி நம்ம தனியாக படிப்போம். இது வந்து ஒரு 2 மார்க் கேள்வி வரும். டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் ஈக்குவல் 0 வந்து ஒரு 2 மார்க் கேள்வி வரும். ஸ்கேலார் சொலினாய்டல் வெக்டார் அப்படின்றது தனியாக ஒரு டாபிக் வரும், நான் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் ஈக்குவல் 0. அடுத்தது கர்ல் ஆஃப் ஏ வெக்டர். கிராடியன்ட் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்கேலார் ஃபீல்டை வெக்டாராக கன்வெர்ட் பண்ணும். டைவர்ஜென்ஸ் வந்து என்ன பண்ணும்?
ஒரு வெக்டாரா இருக்கிறத ஒரு ஸ்கேலரா வந்து கன்வெர்ட் பண்ணணும். கர்ல் ஆஃப் ஏ வெக்டார்ன்றது ஒரு வெக்டர்ல இருந்து அதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கக்கூடிய வெக்டார் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு கர்ல் எடுத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரி, கர்ல் ஆஃப் வெக்டார் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ வந்து ஃபிக்ஸடு. ஐ வெக்டார் ஜே ஃபர்ஸ்ட் ரோவா எதை எழுதணும்? ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் வந்து எழுதணும். செகண்ட் ரோவா டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் அது வந்து செகண்ட் ரோவா எழுதணும். அப்போ தேர்ட் ரோ இங்கே இருக்கக்கூடிய குவான்டிட்டி F1 ஐ வெக்டாருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே எழுதணும். ஜே வெக்டாருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே F2 இங்கே எழுதணும். கே வெக்டார் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியதை இங்கே வந்து எடுத்துக்கணும் F3. சிம்பிளான ஃபங்க்ஷன் வந்து எடுத்திருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் செட் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ வந்து சேஞ்ச் ஆகுது. அடுத்தது வந்து நீங்கள் F1 F2 F3 அதனோட வேல்யூ வந்து எடுத்து வந்து எழுதுக்கு. இதுக்கான டிட்டர்மினண்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ சரி ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ விட்டுணும். இதை வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எங்கே ஒய்ங்கிற ஃபங்க்ஷனே கிடையாது, அதனால வேல்யூ வந்து என்ன 0. அடுத்தது இது ஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 0 மைனஸ் 0 ப்ளஸ் சாரிங்க மைனஸ் ஒன்று இருக்கணும். மைனஸ் ஜே வெக்டார். அடுத்தது இந்த காலம் விட்டுணும். அடுத்தது இந்த ரோ வந்து விட்டுணும். ஏன்னா டோ பை டோ எக்ஸ் இது வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதே வந்து என்ன ஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுவும் வந்து 0 மைனஸ் 0. அடுத்தது கே வெக்டார். இந்த காலத்தை விட்டுணும், இந்த ரோ விட்டுணும். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனே கிடையாது, அதனால வேல்யூ 0. இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷிங்க எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன், அதனால 0. அப்போ இது வந்து என்ன வெக்டார் கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 0 வெக்டார் வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படி தான் ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதுக்கான கர்ல் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ரோ ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார், செகண்ட் ரோ டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். அடுத்து மூணாவது F1 F2 F3 வேல்யூஸ் கொடுத்து இதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அதெல்லாம் வந்து கர்ல் ஆஃப் ஏ வெக்டார். ஜியாமெட்ரிக்கலா கர்ல் ஆஃப் ஏ வெக்டார் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? இது வந்து ஒரு வெக்டார் ஃபீல்டு. கர்ல் ஆஃப் வெக்டார் வந்து அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ரெண்டு விதத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கு. இது வந்து ஒரு வெக்டார் ஃபீல்டு. வெக்டார்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த வெக்டாருக்கு நீங்கள் கர்ல் கண்டுபிடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? அந்த வெக்டார் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கேலார் ஃபீல்டினுடைய எந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும், எந்த இடத்துல மினிமம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எந்த இடத்துல மேல் நோக்கி போகும்ன்றதையும் வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த டைரக்ஷனில் அந்த ஸ்கேலார் ஃபீல்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர். அது எப்படி இதுக்கு வந்து கிரேட் ஆஃப் ஃபை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். அதை ப்ராடக்ட் வித் அந்த வெக்டர் அவரோட ப்ராடக்ட் பண்ணுறீங்க டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர். நீங்கள் 12th ஒரு ஃபார்மா படிச்சிருக்கீங்களா? ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன ஒரு காஸ் தீட்டா a vector dot b vector divided by modulus of a vector modulus of மவுஸ்ல வச்சு பர்ஃபெக்டாக வர மாட்டேன். a vector dot b vector divided by modulus of a vector modulus of b vector. அப்போ a vector dot b vector நோட வேல்யூ என்ன எழுதலாம்? cos theta. இது இந்த சைடு வந்து மல்டிபிகேஷன் எடுத்து போகலாமா? மாடலஸ் ஆஃப் a vector மாடலஸ் ஆஃப் b vector cos theta equal a vector dot b vector. அப்போ இதையும் எப்படி எழுதலாம்னா மாடலஸ் ஆஃப் del of theta மாடலஸ் ஆஃப் a vector into cos theta எழுதலாம். மாடலஸ் ஆஃப் a vectorக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய மாடலஸ் ஆஃப் a vectorக்கு வந்து கேன்சலேஷன் ஆகும். அப்போ எது மட்டும் இருக்குன்னா del of I into cos thetaன்றது வந்து கிடைக்கும். இது உங்கள் 12th புக்லேயே இருக்கு. நீங்கள் 12th புக் எடுத்து பாருங்கள். வெக்டார் கால்குலஸ் வெக்டார் சாப்டர் எடுத்திங்கன்னா இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஈக்குவல் del of I cos theta. சரி, இப்போ இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து அந்த டைரக்ஷனில் எப்போ அது வந்து மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணனா தீட்டானுடைய மதிப்பு வந்து 0 இருக்குது அப்படின்னா ஏ வெக்டாரும் அந்த கிரேட் ஆஃப் ஐ ஒன்னா கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா ஒன்னா இருந்தால் தான் அதுக்கு வந்து ஆங்கிள் இல்லைன்னு அர்த்தம். ஒன்னா கோயின்சைட் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து காஸ் தீட்டா மதிப்பு ஒன்று மேக்ஸிமல் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். சரி, ஆங்கிள் பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ் நான் ஏற்கனவே சொன்னேன்.
இது வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். phi ஆஃப் c1ங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். phi ஆஃப் c1 வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன், phi ஆஃப் 2ன்றது ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு ஆங்கிள் பிட்வீன் தி டூ சர்ஃபேஸ் cos theta equal to del of phi1 del of phi2 divided by modulus of del of phi1 into del of phi2. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இது ஒரு வெக்டார் வரும், இது ஒரு வெக்டார் வரும், அதை டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம். டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டு அதனுடைய மாடுலஸ் அடுத்தது del of phi2. இது சம்பந்தமா ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு இதுக்கப்புறமா வரக்கூடிய கிளாஸ்ல வந்து நடத்தலாம். எப்போ ரெண்டு சர்ஃபேசஸ் வந்து ஆர்த்தோகோனலாக இருக்கும், காஸ் தீட்டா மதிப்பு தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும், காஸ் 90 டிகிரி மதிப்பு வந்து 0, ரெண்டு குவான்டிட்டி இந்த பக்கம் 0, டெல் ஆஃப் phi1 டெல் ஆஃப் phi2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0ன்னு வந்ததுன்னா என்ன, இந்த ரெண்டு சர்ஃபேஸும் பர்பெண்டிகுலராக இருக்குதா அர்த்தம். இது வந்து யூனிட் நார்மல் வெக்டருக்கான ஃபார்முலா del phi by modulus of del phi. இந்த நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு இருக்குன்னா இது வந்து ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு, அதுக்கு பர்பெண்டிகுலர் நார்மல் வெக்டார். நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோ எடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜியோஜிப்ரா 2D கிராஃபு அடுத்தது 3D கிராஃப்னுடைய லிங்க் தரேன். அதில் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் நீங்கள் எந்த ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனும் நீங்கள் வேல்யூஸ் மட்டும் கொடுக்கறது தான், நீங்கள் ஆனால் அது லேப்டாப்பில் தான் ஒர்க் ஆகும். எந்த வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் அது ஜாமெட்ரிக்கலாகவே நீங்கள் அதை வியூ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அப்புறம் தரேன், நீங்கள் அதை ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கேலார் ஃபீல்டுனா ஆக்சுவலாக எந்த ஷேப்பில் இருக்குது, இது வந்து ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு. இந்த ஸ்கேலார் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு வெக்டாரை தம்பி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலாம், கிரேட் ஆஃப் phi கண்டுபிடி, கிரேட் ஆஃப் phi கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மாடலஸ் அது வந்து யூனிட் நார்மல் வெக்டாராக வந்து இருக்கும். புரியுதுங்களா, யூனிட் நார்மல் வெக்டாருடைய லென்த் வந்து ஒன்று அர்த்தம். இப்போ ப்ராப்ளம்ஸ் ஆன் கிரேடியன்ட் ஆஃப் ஏ ஸ்கேலார் ஃபங்க்ஷன், இது வந்து 2 மார்க்கில் வரும். இப்போ phiங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது, இதுக்கு கிரேட் ஆஃப் phi வந்து கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல 2,0,2ங்கிற பாயிண்ட்ல இது ஒரு பெரிய சர்ஃபேஸ் கிடைக்கும். அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இது 2,0,2, அந்த பாயிண்ட்ல கிரேட் ஆஃப் phi வேல்யூ வந்து என்ன, இது phi given கிரேட் ஆஃப் phi ஃபார்முலா என்ன பண்ணும், இதை phi வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், z பொறுத்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x வரும், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். இங்கே y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y, அடுத்து இங்கே z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2z. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன்றும் இல்லை, x இருக்க வேண்டிய இடத்துல 2, y இருக்க வேண்டிய இடத்துல 0, z இருக்க வேண்டிய இடத்துல 2. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், 4i வெக்டார் பிளஸ் 4k வெக்டார். சரி, யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ், யூனிட் நார்மல்னா லென்த் 1 இருக்கக்கூடிய வெக்டாரை கண்டுபிடிக்கணும்னா del of phi divided by modulus of del of phi வந்து ஃபார்முலா. சேம் திங், இதே x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ரெண்டு இடத்துல x ஒன்று வந்திருக்கு, இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 2xy, இந்த இடத்துல 2z². இதை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x² வரும், மீதி இடத்துல yங்கிற ஃபங்க்ஷனே கிடையாது, அதனால் இது ரெண்டும் வந்து 0 ஆகும். z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, இது 0, இந்த z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4xz கிடைக்கும். -2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, மற்ற எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் ஆகும். இந்த ஆன்சர். இப்போ அடுத்தது இதுக்கான கிரேட் ஆஃப் phi 8i வெக்டார் பிளஸ் j வெக்டார் பிளஸ் 8k வெக்டார். x இருக்க வேண்டிய இடத்துல 1, y இருக்க வேண்டிய இடத்துல 0. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண 8i வெக்டார் பிளஸ் j வெக்டார் பிளஸ் 8k வெக்டார் கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் del phi இதெல்லாம் நீங்கள் 12th படிச்சுங்க. ஒரு வெக்டாருக்கு மாடுலஸ் இருக்கணும்னா என்ன, ரூட் ஆஃப் i வெக்டார் ஃப்ரண்ட்ல இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும், j வெக்டார் ஃப்ரண்ட்ல இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும், k வெக்டார் ஃப்ரண்ட்ல இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இதான் வந்து மாடுலஸ் ஆஃப் del of phi. யூனிட் நார்மல் வெக்டர் டைரக்டா நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். இது வந்து 2 மார்க். ஃபைண்ட் தி யூனிட் நார்மல் டு தி சர்ஃபேஸ் அட் தி பாயிண்ட். உங்களுக்கு ரெண்டு பிராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் தி யூனிட் நார்மல் டு தி ஃபாலோயிங் சர்ஃபேसेस அட் தி ஸ்பெசிஃபைட் பாயிண்ட்ஸ். இந்த பிராக்டிஸ் நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.